ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர ஸ்டோரி சம்மந்தமாக நிறைய குழப்பம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு சமாதானம் செய்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கடந்த 2-3 நாளாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சரியான ரிப்ளை என்னால் பண்ண முடியல. அதுக்கு சாரி, கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ டீட்டெயிலாக முடியுமோ அவ்வளோ கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பேசும்போது அடுத்து வெண்ணிலா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா வந்து ரொம்பவுமே சமாதானமாக நார்மலாக தான் பேசினாங்க. விஜய் பார்த்தோம் அப்படின்னா காவேரி நினைப்பில் இருக்காங்க. அதுக்கு வெண்ணிலாவே சமாதானம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. எப்பவும் போல் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிவின் கிட்ட வந்து யமுனா ரொம்ப கோவமாக பேசினாலும் இன்னைக்கு செம ஃபயர் மூடுக்கு நிவின் மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு காலையில் இடத்த காலி பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ தான் யமுனாவுக்கு கொஞ்சம் பயமே வந்திருக்கு. ஒருவேளை நம்மளை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் காவேரி நான் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி குமரன்ட்ட சொல்லிட்டாங்க. பசுபதியை போய் மிரட்டி விட்டாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே. சூப்பரான மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட் இருந்தாலும் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ ரொம்பவுமே சுவாரஸ்யமான ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு கதையை செம ஃபாஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் வெண்ணிலா இருக்காங்க, விஜய் இருக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா காவேரி பேக்கோடு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா காரில் ரிவர்ஸ் வரும்போது காவேரியை விஜய் கூட்டிகிட்டு வராங்க. அது செம்ம திட்டு ரொமான்ஸ் எல்லாமே நடக்க போது அது நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். சரி, இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா நிவின் யமுனாவுக்கு இடையில நடக்கிற சண்டையை சமாதானம் பண்ணுறதுக்காகவோ என்னத்துக்கோ பார்த்தோம் அப்படின்னா நிவின் வீட்டுக்கு குமரன் போயிருக்காரு. அதனால தான் விஜய் வந்து குமரன்ட்ட ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் குமரன் நிவின் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு. இப்போ விஜய் வந்து அப்படியே யோசனையோடு இருக்க மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்கிற விஷயத்தை சொன்னதுமே இப்போ விஜய்க்கு ரொம்பவுமே பதட்டமாயிடுது. நம்மகிட்ட சொல்லவே இல்லை கொடைக்கானல் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே குமரன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் யோசிக்க போகிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா காரில் கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் பார்த்தா நல்லா திட்டி விட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவார். ஆனால் வெண்ணிலா தான் சமாதானம் பண்ணி காவேரியை வந்து விஜய் கூட சேர்த்து அனுப்பிச்சு திருப்பி வைப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து கதை போனாலும் அடுத்து என்னப்பா கதையில் இருக்க போது சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தா நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் வீட்டுக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி நிவின் யமுனாவுக்கு இடையில நடக்கிற சண்டையை தாண்டி கங்கா குமரன் அவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி வரணும்ல. ஒருவேளை சொன்ன மாதிரியே பசுபதி மறுபடியும் ரிலீஸ் ஆகி வந்து அடுத்து பழி வாங்குறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது பழைய ஸ்டோரியை திருப்பி கொண்டு வருவாங்களா, இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம அதாவது பிரவீன் சார் வந்து கண்டிப்பாக புதுசாக ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்னும் ஆஃபீஸுக்கு போகல அப்படி இப்படின்னு நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அப்டேட் வந்து நிறைய இருக்குது, கொல்லப்பட்டது இருக்குது. அவ்வளவும் பேசணும்னா குழப்பம் தான் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.